ஓகே. இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னா, பில்லிங் பார்க்க போறோம். பில்லிங்க்கு ஃபர்ஸ்ட்டு பில்லிங் உள்ள போயிட்டு, பில்லிங்ல நம்மள்ட்ட 2 டைப் இருக்குது. ஒண்ணு வந்து கிரெடிட் பில் ஒண்ணு, இன்னொன்னு கேஷ் பில் ஒண்ணு. ஃபர்ஸ்ட் நம்ம கிரெடிட் பில் பார்ப்போம். கிரெடிட் பில்லுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம கஸ்டமர் செலக்ட் பண்ணுவோம். கஸ்டமருக்கு இப்போ நான் A36 ரவி அப்படி சொல்லிட்டு நான் போடுறேன். போட்ட உடனே ப்ராடக்ட் கோடு இப்போ நான் 3ன்னு போடுறேன். வருதா? இல்லை எனக்கு ப்ராடக்ட் கோடு தெரியாது அப்படின்னா நான் ப்ராடக்ட் கோடை வச்சு என்டர் அடிச்சுன்னா நம்மளுக்கு ப்ராடக்ட் லிஸ்ட் வரும். ப்ராடக்ட் லிஸ்ட்டில் இப்போ நான் கேரட் சூஸ் பண்ணுறேன். கேரட்டு 10ஆம் நம்பர் லாட்டு 52 கிலோ, 53 கிலோ, 56 கிலோ என்டர் அடிச்சுன்னா பேக்ஸு 3 பேக்ஸு, டோட்டல் கேஜஸ்ஸு, ரேட்டு இப்போ நான் 25 ரூபாய் கொடுத்து என்டர் அடிக்கிறேன், வந்துச்சு. இப்போ நெக்ஸ்ட் வந்து நான் 3ஆம் நம்பர் ப்ராடக்ட் ஆனியன் 40. இப்போ எனக்கு கேஜஸ் தேவையில்ல, நான் பேக்ஸ் வச்சு கால்குலேஷன் பண்ணால் ஜஸ்ட் ஒரு என்டர் அடித்தாவே நமக்கு பேக்ஸ் கேட்கும். பேக்ஸ் ஒரு 5 பேக்ஸு என்டர் ரேட் வந்து ஒரு 30ன்னு கொடுக்குறேன். இப்போ பேக்ஸ் இன்ட்டு ரேட் எடுத்துக்கும். இப்போ 5ஆம் நம்பர் ப்ராடக்ட்ஸ் 5ஆம் நம்பர் ப்ராடக்டில் 50ஆம் நம்பர் லாட்டு 52 கிலோ, 54 கிலோ என்டர், ரேட் ஒரு 35 ரூபாய் என்டர் அடி. இல்லை நான் ஆனியன் தப்பாக போட்டுட்டேன், எனக்கு ஆனியன் ரோ டெலிட் பண்ணோம். ஆனியனில் வச்சு நம்ம கீபோர்டில் டெலிட் பட்டன் இருக்கும், டெலிட் கொடுத்தோன்னா ரோ டெலிட்டான்னு கேட்கும், எஸ் கொடுத்தோன்னா டெலிட் ஆகிடும். இப்போ நான் சேவ் பண்ணுறதுக்கு F1 கொடுத்து கிரெடிட்டாக சேவ் ஆகிடும். இப்போ நம்ம போட்ட பில்லை எடிட் பண்ணுறதுக்கு நமக்கு 2 ஆப்ஷன் இருக்குது. ஒரு ஆப்ஷன் வந்து கஸ்டமர் பேர் அதே A36 அப்படி போட்டாவே நமக்கு போட்ட பில் அப்படியே வந்துடும். நம்ம இதிலே எடிட் பண்ணிக்கலாம். இப்போ நான் எக்ஸாம்பிள் 3ஆம் நம்பர் ஆனியனே போடுறேன். 40ஆம் நம்பர் லாட்டு 52 கிலோ, 57 கிலோ என்டர் அடிக்கிறேன். ரேட் 25ன்னு கொடுத்து என்டர் அடிக்கிறேன். இப்போ நான் சேம் F1 கொடுத்து சேவ் பண்ணுறேன். இப்போ நம்மகிட்ட இன்னொரு ஆப்ஷன் என்னன்னா F5 கொடுத்தீங்கன்னா நம்ம இந்த டேட்லேருந்து எந்த டேட்டுன்னு சொல்லிட்டு சூஸ் பண்ணி ஓகே கொடுத்தோன்னா அந்த டேட்டில் இருக்க எல்லா பில் வந்துடும். அந்த பில்லில் இப்போ நான் இந்த பில்லை எடிட் பண்ணணும்னா அது டபுள் கிளிக் பண்ணி பாஸ்வேர்டு 1 போட்டு என்டர் அடித்தோன்னா எடிட்டான்னு கேட்கும். ஓகே கொடுத்தீங்கன்னா அந்த பில் வந்துடும். இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு 5ஆம் நம்பரு கேபேஜ், 30ஆம் நம்பர் லாட்டு 52, 51, 50ன்னு சொல்லிட்டு என்டர் அடிக்கிறேன். ரேட் வந்து 25 நான் கொடுக்குறேன். ஓகேவா? இப்போ நான் F1 கொடுத்து நான் சேவ் பண்ணிக்கிறேன். இப்போது நான் வந்து கிரெடிட் லிமிட் வச்சு நம்ம சொல்ல போகிறோம். கிரெடிட் லிமிட்டுக்கு இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு A1 ராஜாவுக்கு நான் கிரெடிட் லிமிட் வந்து நான் 10,000 சேவ் பண்ணி வச்சுருக்கேன். ஓகேவா? இப்போ நான் 10,000 சேவ் பண்ணி வச்சு இப்போ நான் வந்து ப்ராடக்ட் போடுறேன். 3ஆம் நம்பர் ப்ராடக்ட்டு 40ஆம் நம்பர் லாட்டு 52, 56, 60, 55 என்டர் அடிக்கிறேன். ரேட் வந்து நான் ஒரு 50 ரூபாய் கொடுக்குறேன். இப்போ நமக்கு வந்து 11,150ன்னு வருது. இப்போ நான் கிரெடிட் லிமிட்டு 10,000 தான் கொடுத்துருக்கேன். இப்போ நான் இதை வச்சு சேவ் பண்ணாலும் எனக்கு கிரெடிட் லிமிட்டுன்னு சொல்லிட்டு ஒரு பாப்பப் வரும். உங்களோட பில் வந்து கிரெடிட் லிமிட்டோட அதிகமாக போகுது அப்படி சொல்லிட்டு ஒரு பாப்பப் வரும். ஓகே கொடுத்துட்டு இப்போ நான் வந்து சேஞ்ச் பண்ணுறேன். ரேட் வந்து இப்போ நான் வந்து 20 ரூபாய் நான் கொடுத்து என்டர் அடிக்கிறேன். 4,460 தான் வருது. இப்போ நான் சேவ் பண்ணுறேன். சேவ் ஆகுதா? இப்போ நான் இந்த பில் நான் தப்பாக போட்டுட்டேன், டெலீட் பண்ண இந்த கஸ்டமரோட பில்லே நான் டெலீட் பண்ணோன்னா சேம் F5 கொடுத்துட்டு எந்த டேட்லேருந்து எந்த டேட்டுன்னு செலக்ட் பண்ணிக்கிட்டு ஓகே கொடுத்தோன்னா அந்த டேட்டில் உள்ள பில் எல்லாமே வரும். இப்போ நான் செகண்ட் பில் டெலீட் பண்ணால் செகண்ட் பில்லை வச்சு டபுள் கிளிக் பண்ணி பாஸ்வேர்டு 1 போட்டு என்டர் அடித்து எடிட் அனுப்பிக்கும். எடிட் கொடுத்துட்டு சேம் F9 தான் டெலீட். F9 கொடுத்தோன்னா பாஸ்வேர்டு கேட்கும். பாஸ்வேர்டு 1 போட்டு என்டர் அடிச்சோன்னா டெலீட்டான்னு கேட்கும். டெலீட் கொடுத்தீங்கன்னா அந்த பில்லே டெலீட் ஆகிடும் ஃபுல்லாக. ஓகே, இது நம்ம கிரெடிட் பில் மெத்தட். இப்போ நம்ம கேஷ் பில் பார்க்கலாம். கேஷ் பில்லுக்கு சேம் இப்போ அதே தான், ஆனால் கஸ்டமர் நேம் போட மாட்டோம். கஸ்டமர் நேம் போடாமல் ஒரு என்டர் அடித்தா ப்ராடக்ட் கோடு கேட்கும். ப்ராடக்ட் கோடு இப்போ நான் 3ன்னு என்ட்ரு பண்ணுறேன். 40ஆம் நம்பர் லாட்டு 56 கிலோ, 55 கிலோ என்டர், ரேட் வந்து 30 என்டர். அடுத்து இப்போ நான் 4ஆம் நம்பர் ப்ராடக்ட்டு 45ஆம் நம்பர் லாட்டு 50 கிலோ என்டர், ரேட்டு 30 என்டர். 5ஆம் நம்பர் ப்ராடக்ட்டு நான் வெறும் லாட்டு மட்டும் தான் போகிறேன். பேக்ஸ் வச்சு கால்குலேஷன் பண்ணால் ஜஸ்ட் என்டர் அடித்தாவே உங்களுக்கு பேக்ஸ் கேட்கும். 5 பேக்ஸு என்டர். ரேட் வந்து ஒரு 60ன்னு கொடுத்து என்டர் அடிக்கிறேன். இப்போ 5,130 வந்து. இல்லை நான் கேரட் தப்பாக போட்டுட்டேன், இல்லை நான் ஆனியனுக்கும் தப்பாக போட்டேன் அப்படின்னா ஆனியனில் வச்சு நம்ம கீபோர்டில் டெலீட் பட்டன் கொடுத்தா டெலீட்டான்னு கேட்கும். எஸ் கொடுத்தோன்னா டெலீட் ஆகிட்டு சேம் F1 கொடுத்தாவே நமக்கு கேஷ் பில்லாக சேவ் ஆகிடும். ஓகேவா? இப்போ நான் எடிட் பண்ணணும்னா சேம் F5 கொடுத்த உடனே இப்போ நம்ம கேஷ் பில் வந்துடும்.
கேஷ் பில்லு சேம். இது டபுள் கிளிக் பண்ணி பாஸ்வேர்டு ஒன்று கொடுத்து என்டர் அடித்தோன்னா நம்ம போட்ட கேஷ் பில் வந்துடும். கேஷ் பில் வந்துட்டு இப்போ நான் இப்போ 3ஆம் நம்பர் ப்ராடக்ட் ஆட் பண்ணுறேன். 40ஆம் நம்பர் லாட்டு 52 53 சொல்லிட்டு என்டர் அடிக்கிறேன். ரேட்டு 30 சொல்லிட்டு என்டர் அடித்து சேவ் பண்ணிக்கிறேன். சேவ் ஆகிடு கேஷ் பில்லாக.